ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தோனேஷியன் ஹாரர் மூவி ரம்புட் கஃபான். இந்த படம் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி பேய் படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு தொழிலதிபர், அவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பொண்ணு. அந்த தொழிலதிபரோட மனைவி நிறைய மாத கர்ப்பிணி. ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த குழந்தை செதஞ்சு பிறக்குது மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி செதஞ்சு பிறக்குது. உடனே அந்த லேடி அவங்க ஒய்ஃப் அப்படியே மனசு உடஞ்சி போகிறாங்க. இது ஏன் என்ன காரணம்னு பார்க்கும்போது, இது ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகுது. பிளாக் மேஜிக் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த தொழிலதிபரோட பிஏ ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி. அதனால தான் இவங்க மனைவி இப்படி ஆகிட்டான்ற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. பட்டு படம் ரொம்ப திகில் ஊட்டிட்டு நல்ல திகிலாக எடுத்திருக்காங்க படம். என்ன ஒன்று, சில விஷயம்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது அந்த சீன்லாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா நமக்கு ஹாரர் மூவினால் நம்ம இந்த காஞ்சனா, முனி, அப்புறம் இந்த அரண்மனை, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பழகிருப்போம். இது கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் வருதுன்னா, இந்த படத்தில் கடைசியில் பார்த்தா அவங்க பிஏ நம்பருங்க, அவங்க பண்ணது அது வேறு. பார்த்தா இந்த தொழிலதிபரே பண்ண மாதிரி, அவங்களுக்கும் வேலைக்காரிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால் இவர் பண்ணிவிட்டு, அதனால் நிறையா திகில் விட்டுற காட்சிலாம் நிறையா இருக்குது இந்த படத்தில். திகில்னால் எப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்தியன் மூவியில், தமிழ் மூவியில் இல்லாத மாதிரி கொஞ்சம் பயமுடுத்துகிற காட்சிலாம் இருக்குது. இந்த படம்லாம் நம்ம தேடி அழிய வேணாம், நம்ம யூடியூப்லேயே இருக்குது இந்த படம். இது ரம்புட் கஃபான் அப்படின்னு இப்போ சர்ச் பண்ணாலே யூடியூப்பில் வந்துடுது. நல்லா இருக்குது இந்த படம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாரர் மூவி பார்க்குறவங்க, நான் ஒரு பேய் படம் விரும்பி பார்ப்பேன்னா இந்த படம் பார்க்கலாம். கதைக்கு வரேன். இந்த படம் என்னென்னா, அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இவரே பண்ணியிருப்பார், இந்த பொண்ணோட அப்பாவே. இந்த பொண்ணு எப்படி, இந்த 18 வயசு பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியில் வந்தாங்களா, இந்த பிரச்சனையில் வெளியே வந்தாங்களா, அவங்க அம்மாவை காப்பாற்றினாங்களா அப்படின்ற மாதிரி புது ஸ்டோரி. பட் ரொம்ப அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன், இந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். அவனும் இவங்களுக்கு அந்த கெடுதல் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்டோரி போகுது. லாஸ்ட்டு நிறையா ஒரு வேலைக்காரி இருப்பாள், அவளை அந்த பேய் கொள்வது, இவங்க சில பிளாக் மேஜிக் சீன்ஸ்லாம் இருக்குது இந்த படத்தில். பட்டு நம்ம ஊரில் இதெல்லாம் நம்புறது கிடையாது. ஸோ சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் இது பார்க்கலாம். இது நீங்கள் அழிய வேண்டியதில் நெட்ஃப்ளிக்ஸில் அதுவோ இதுவோ வேணால் யூடியூப்பில் ரம்புட் கஃபான் அப்படின்னு நீங்கள் இந்த படத்தோட பேரை போட்டிங்கனாலே, சர்ச் பண்ணிங்கனாலே ஃபுல் மூவின்னு போட்டால் இந்த படம் வந்துடுது. ஆனால் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாரர் மூவி பார்க்கணும், பேய் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் சில விஷயம் என்னென்னா, ப்ளஸ் என்னென்னா, இந்த படம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ளஸ்னால் கொஞ்சம் திகில் விட்டுற காட்சி அப்படி இப்படின்னு எல்லா ஹாலிவுட் மூவியில் இருக்கிற மாதிரி தான் போகுது. பட் இன்னொரு விஷயம் மைனஸ் என்னென்னா, இந்த ரத்தம், சில விஷயம் அந்த பிளாக் மேஜிக் பண்ணி லாஸ்ட்டில் கொன்னுட்டு அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த பொம்பளை இறந்து, அது ஒரு பேய் ஆகி இவங்கெல்லாம் அவங்க அப்பாவெல்லாம் இது பண்ணி அப்படிலாம் போகுது கதை. நல்லா இருக்குது. ஆனால் இந்த படம் இந்த 2025 ஜனவரியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு லேட்டஸ்ட் படம் தான் இது, ஒன்றும் பழைய படம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப லேட்டஸ்ட் மூவி தான். நீங்கள் கண்டிப்பாக இதை எங்கேயும் தேட வேணாம், யூடியூப்பில் இந்த ரம்புட் கஃபான் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த படம் வந்துடும். ஏன்னா இந்த படத்தை பற்றி நம்ம கதையை ரிவ்யூ பண்ணோன்னா உங்களால் என்னடா ஏற்கனவே இது கதை தெரிஞ்சு போச்சு, நம்ம அப்புறம் பார்த்து என்ன போய் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு ஹாரர் மூவியை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒர்த்து தான், நல்லாயிருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக தான். அந்த படத்தில் என்ன, அது ஒரு வேலைக்காரி இருப்பாள். கடைசியில் பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் அதுக்கும் ஒரு அஃபேர் இருக்கும். அப்புறம் அந்த பேய் அவங்கள கொல்றதா இருக்கட்டும், மிரட்டுற சீன்லாம் கொஞ்சம் நல்ல ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மியூசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்தோனேஷியன் ஃபிலிமு. நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, தமிழ் மூவியோட
தமிழ் மூவி ரிவ்யூ பண்ணுறத விட நம்ம மற்ற மூவி ரிவ்யூ பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாரும் இதை பற்றி போட்டிருக்க மாட்டாங்க. போடாதது நம்ம போடுறது தான் நமக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி நிறையா படத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி இந்த படத்தை பற்றிலாம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். நீங்களும் அது வந்து ஈஸியாக கிடைக்கிறதா பார்த்து உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கிற மாதிரி நல்ல இந்த ஹாரர் ஃபிலிமு அப்புறம் நிறையா படம் இதில் இந்த யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அநேகமாக நம்மளது இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு 2வது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த மூவிஸை பற்றி. ஜஸ்ட் அது ஒரு முன்னோட்டம், நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து அந்த சேனல் ஆரம்பிக்கிறதா இல்லையா எப்படின்னு. நம்ம இல்லை இப்படியே இந்த ட்ராவலை பற்றி இந்த வீடியோ ட்ராவல் ஃபுட்டு மூவிஸு அந்த மாதிரி போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து நானும் நல்ல தரமான படமாக கொடுக்குறேன். எல்லாமே தரமான படம் நீங்கள் பாருங்கள். அடுத்து நான் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கும்போது இதில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மூவி சம்மந்தப்பட்டதெல்லாம் அதில் போட்டுறேன்னா அதுக்கு தான் கூடிய சீக்கிரத்தில் அந்த சேனலில் வரும். இப்போ சும்மா ஒரு 10 வீடியோ பற்றி உங்களுக்கு போடுறேன், என்னென்ன படம் எது படம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க படம் அப்படிலாம் போடுறேன். தமிழ் மூவிஸ்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டேன். அதர் லாங்குவேஜ் அதர் கண்ட்ரி மூவி அது மட்டும் தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.